ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று நல்மைப்பணி சத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி நன்மை செய்யுமா. ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள், நன்மை செய்ய படியுங்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. தீர்க்கதரிசன புஸ்தகத்துல நன்மை செய்ய படிங்க. எப்படிலாம் நன்மை செய்ய முடியுமோ அதை படிங்க, அதை கற்றுக்கொள்ளுங்க. நன்மை செய்யுங்க, புறஜாதிகளுக்கு நன்மை செய்யுங்க, ஆண்டவரை அறிந்தவர்களுக்கு நன்மை செய்யுங்க, ஏழைகளுக்கு நன்மை செய்யுங்க, ஊழியக்காரனுக்கு நன்மை செய்யுங்க, சபைக்கு நன்மை செய்யுங்க. நன்மை செய்யுங்கள். யாரை நம்பி செய்யணும்? கர்த்தரை நம்பி செய். இவங்களுக்கு நான் நன்மை செஞ்சா எனக்கு ஏதாவது கிடைக்குமா? அவங்களுக்கு செஞ்சா ஏதாவது கிடைக்குமா? இதனால எனக்கு அதாவது பெருமை வருமா? இதனால மேன்மை வருமா? இதனால எனக்கு உயர்வு வருமா? அப்படிலாம் நன்மை செய்யாதீங்க, அப்படிலாம் செய்யாதீங்க. கர்த்தரை நம்பி செய்யுங்க. நிறைய நான் பார்ப்பேன், இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் ஏதோ ஒரு உதவி பண்ணிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து போட்டு, சில நேரங்களில் நமக்கு ஃபோட்டோ தேவைப்படும். எதுக்குன்னா என்ன சொல்கிறது, நம்ம யாரோ நமக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு காண்பிக்க தேவைப்படும். ஒருத்தருடைய முகத்தை போட்டு அவங்க உதவி அது அந்த அளவுக்கு அது எனக்கு திருப்தியாக இல்லை. உங்களுக்கு எப்படின்னு தெரியல. அப்படிலாம் நீங்கள் செய்யாதீங்க. இடது கை கொடுக்குறது வலது கை கொடுத்து, வலது கை கூட எனக்கு தெரியாதபடி நீங்கள் நன்மை செஞ்சுக்கிட்டே வாங்க. இங்கே நீங்கள் போடுங்க, இங்கே ஃபோட்டோ நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு பலன் கிடைச்சிருச்சு. இங்கேயே உங்களுக்கு அந்த பலன் கிடைச்சிடும். அது உங்கள் விருப்பம், ஆனால் இங்கே அந்த பலன் கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு சரியான பலன் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோ போடுறதுனால ஒன்றும் இல்லை, நீங்கள் மறைவாய் செய்யுங்க. அந்த பலன் பரலோகத்திலே உங்களுக்கு மிகுதியாக இருக்கும். உங்கள் உதவி, உங்களுடைய நன்மையெல்லாம் அந்தரங்கமாக இருக்கட்டும். யாருக்கும் புரிய வைக்கணும், யாருக்கும் தெரிய வைக்கணும், என்ன பாருங்க நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படி நீங்கள் செய்ய வேண்டாம். கர்த்தரை நம்பி நன்மை செய்யுங்கள், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ளும். ஆமாம், நன்மை செய்யுங்க. அதே போல் சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்க. சத்தியத்தை நீங்கள் புரிந்து செயல்படுங்க. சத்தியத்தை கற்றுக்கொள்ளுங்க, வேத வசனத்தை கற்றுக்கொள்ளுங்க, அதுபடி வாழுங்க. அது உங்கள் வாழ்க்கையை அதனால உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்ளுங்க. குறைகள்லாம் சரியாக்கி கொள்ளுங்க. அடுத்தது பலப்படுத்தி கொள்ளுங்க. நல்ல ஆகாரம் புசித்தான பலன் அடையும். அதே போல் சத்தியத்தில் பலனடைங்க, சத்தியத்தில் உறுதிப்படுங்க, ஸ்திரப்படுங்க, சத்தியத்தில் வளருங்க. அதுதான் அதுக்கு அர்த்தம். தேசத்தில் குடியிருந்து, தேசம்ன்ற எடுத்துக்கலாம், சபை அப்படின்னு எடுத்துக்கலாம், சபைன்னு எடுத்துக்கலாம். சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்க. அப்போ யார் நமக்கு பண்ணாலும் ஃபேவர் பண்ணுவாங்க, நீங்கள் நன்மை செய்யாதீங்க. இன்றைக்கி உங்களுக்கு நம்ம நன்மை செய்தோன்னா நாளைக்கு இவங்க கூட இருப்பாங்க, அப்படிலாம் செய்யாதீங்க. நிச்சயமாக கூட இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் செக் பண்ணிட்டேன். யாருக்கு நம்ம கூட இருப்பான்னு நம்ம செஞ்சு அவன் தான் முதலாக கட்டி விட்டு போவான். முதல்ல அவங்க தான். கர்த்தரை நம்பி நன்மை செய்யும். உங்களுக்கு அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ளுங்க, கூட அவர் இருப்பார். அவளரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் நன்மை செய்ய படியுங்கள் என்று வசனம் சொல்லுங்க. நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்க. உங்களை நம்பி நன்மை செய்யணும்ப்பா. ஸ்தோத்திரம். எங்களை கைவிடாத தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் நன்மை செய்கிறவர்களாக, சத்தியத்திலே வளர்கிறவர்களாக, சத்தியத்தில் பலனடைகிறவர்களாக கர்த்தர் மாற்றுங்க. உடைய பிள்ளைகள் கைட்டு செய்கிற வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுக்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு மேல உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் கடந்து போகும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.